வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், காலையில் எழுந்துச்சி நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். சாயங்காலத்தில் அந்த டைம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும், வேர்வை அதிகமாக இருக்கும். இந்த வேர்வெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே பச்சை தண்ணி எடுத்து குளிச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் குளிக்கலாம். நீங்கள் அப்புறம் குளிக்கலாம். அது குறிப்பாக நீங்கள் இப்போ இந்த இயற்கை சீக்கா நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வெயிலுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் இந்த மாதிரி நீர் ஆகாரம்லாம் குடித்தா நிறைய வேர்வை தண்ணி வர்றதுக்கு உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வெளியில் வரும்போது நல்லா காட்டன் துணிங்களாம் அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். குழந்தைகளை கூப்பிட்டு வரப்போ கொடைங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி, ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க கூட எடுத்துகிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். சம்மர் அதனுடைய பீக் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னா, சம்மர் வரும்போது பழைய சாதம் ஃபஸ்ட்டு காலையில் அதுதான் சாப்பிட்டு பழகியிருக்கோம். எங்கள் தாத்தாலாம் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். மத்தியானம் ஒரு 10-11 மணிக்கு மார்னிங் ஒரு 10-11 o'clock என்ன பண்ணுவார், பழைய சாதம் சாப்பிடுவார். கூட அஃப்கோர்ஸ் சம் சைட் டிஷ் வச்சுப்பார். அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே அவருக்கு அவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு அவர் பேசியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த நாள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழைய சாதத்து மேலே ஒரு அஃபினிட்டி இருந்திருக்கு எனக்குலாம். இந்த சம்மருக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீர் காய்கறிகள், நீர் பழங்கள், அதாவது தர்பூசணி, வெள்ளரிக்காய், எலுமிச்சை, இந்த சீசன் ஃப்ரூட் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மினிமம் எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக நிறைய தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் டீஹைட்ரேட் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி நிறைய இன்டேக்கு, மோர் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சம்மர்னாவே வெயில் தான். வெயில் இந்த சீசன் ஒரு மாதம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது மேக்ஸிமம் நம்ம வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 11 to 3 கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸு, பழங்க, ஜூஸு, மோர், இளநீர் அது நிறைய சாப்பிட்டுடணும். அதே மாதிரி காரம் ஐட்டம்லாம் கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆக்சுவலி எப்போவுமே டெய்லி காலையில் ஒரு 4 மணிக்கு இந்த மாதிரி வருவோம். டெய்லி காலையில் எப்போவுமே ஒரு மோர் குடிச்சிட்டு வந்தால் இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். வெயில் டைமில் மோர் நல்லா குடிங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க. கூழ் குடிச்சிங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும். குளிர்ச்சியான ஐட்டத்தை நிறையா சாப்பிடுங்க. அதனால் இந்த வெயிலை எப்படியாவது எல்லாருமே தாக்கு பிடிச்சி தாண்டிடணும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மக்கள் அவாய்ட் பண்ணலாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. சப்போஸ் வரணுன்னா மெயின் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கையில் கேரி பண்ணிக்கணும் எப்பயுமே, ஹைட்ரேட் ஆகிறதுக்கு. இல்லைனா டீஹைட்ரேட் ஆகிட்டோம். அப்புறம் நீர் ஆகாரமான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு என்னெல்லாம் இந்த வெள்ளரிக்காய், ஆப்பிள், வாட்டர் மெலானு, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் இது லிக்விடிட்டியாக எடுத்துக்கணும். நிறைய என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்டொமக்குக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் தருது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால், எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்குது சார். இப்போ மெரினா பீச்சில் இருக்கேன். காலையில் வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு நம்ம காலையில் கூழ் குடிக்கணும். கூழ், மோர் மிக்ஸ் பண்ணி அதில் சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சின்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணணும். மற்ற ட்ரெஸ்ஸு போடுறத விட ஒரே வேக்காடாக இருக்கும். காட்டன் ட்ரெஸ் போடலாம். இந்த வெயில் இப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய குளிர்பானங்கள் வாங்கி குடிச்சிருவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வாட்ரு குடிச்சிட்டே இருக்கணும். கூழ், வாழைத்தண்டு சூப்பு, மற்றபடி இந்த களி சாப்பிடுவோம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலராக எடுக்க மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு எடுத்து எப்போயாவது ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். ஏன்னா ரெகுலராக ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வாரத்தில் 2 வாட்டி ஒரு வாட்டி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவோம். கூழ் கம்பல்சரி குடிப்போம். அப்புறம் இந்த வாழைத்தண்டு சூப்பு இருக்குது, ஆவாரம்பூ சூப்பு, அது சாப்பிடுவோம். அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு. ஸோ காலையில் சும்மா ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு குழந்தை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ வெயில் நேற்று கம்பேர் பண்ணால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் குழந்தையோடு வரும்பொழுது வாட்டர் பாட்டில், குழந்தைகளுக்கு சிப்ஸு, குழந்தை வெயிலில் ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கூட, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த வெயிலை ஓரளவு சமாளிக்கலாம். அது இல்லாமல் கோடை விடுமுறை, ஸோ குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருந்து போர் அடிக்கும். ஸோ ஃபேமிலியோடு வெளில வந்தோன்னா வீட்டில் இருக்கவங்களும் ஹாப்பி, குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். மக்களே, இந்த சூப் ரொம்ப நல்லா. மக்களே வாங்க, மரீனா பீச் அங்கே சூப் கடை இருக்கு. சூப் ரொம்ப நல்லா. இங்கே ஃப்ரெஷ் ஜூஸே இருக்கு. ஏபிசி, ஆம்லா, பீட்ரூட், ரொம்ப நல்ல ஜூஸ் இருக்கு. மக்களே வாங்க,
நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப வெயிலில் ஜூஸ் சாப்பிட்டோன்னா எனர்ஜி வரும். இந்த ஒரு ஏபிசின்னு ஒரு ஜூஸ் இருக்குது, ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் டே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல். வெயிலுக்காக ரொம்ப டீஹைட்ரேஷன் எல்லாம் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக குடிங்க. வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்டே சேஃப், ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். இப்போ வந்து வெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 1-2 நாளில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த உச்சவெயில் வெளியில் ரொம்ப தாண்டவம் ஆடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்மளுடைய நாம தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் நம்மளை. ஸோ நீராகாரமான உணவு எடுத்துக்கணும். அந்த மோர், நீராகாரமான மோர், அப்புறம் தர்பூசணி, இந்த நீர் காய்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு